சென்னை எழும்பூர் கன்னிமாரா பொது நூலகத்தில் மாமேதை கார்ல் மார்க்சின் திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை எழும்பூரில் 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை எழும்பூர் கன்னிமரா பொது நூலக வளாகத்தில் எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய சிலையை அவர் திறந்து வைக்க இருக்கிறார். முன்னதாக கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய புகைப்படம் அடங்கிய கண்காட்சியை பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு தற்போது கார்ல் மார்க்ஸ் குறித்த ஒரு குறும்படம் ஒளிபரப்பாகி வருகிறது. அதை பார்த்ததற்கு பிறகு எழும்பூர் வளாகத்தில் அமைக்கப்பட்டக்கூடிய கார்ல் மார்க்ஸ் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக கார்ல் மார்க்ஸை பொறுத்தவரை அவர் ஒரு புரட்சிகர ஒரு ஜெர்மானிய தத்துவ ஞானி, புரட்சிகர ஒரு பொருளாதார நிபுணர் மற்றும் வரலாற்று ஆசிரியர் ஆவார் கார்ல் மார்க்ஸ். பெர்லின் பல்கலைக்கழகத்தில் வரலாறு, மெய்யியல் மற்றும் ஆகிய துறைகளில் பயின்ற கார்ல் மார்க்ஸ் 1981ஆம் ஆண்டு ஏனா பல்கலைக்கழகத்தில் மெய்யியலுக்கான முனைவர் பட்டம் பெற்றவர் கார்ல் மார்க்ஸ். 1981ஆம் ஆண்டு பட்டம் பெற்ற மாமேதை கார்ல் மார்க்ஸ் சில காலம் இதழியல் துறையிலும் பணிபுரிந்தவர் என்பதும் தீவிர அரசியல் கருத்துக்களிலே விளைவாக ஜெர்மனியை விட்டு அவர் வெளியேறி பாரிஸ் நகருக்கு சென்றவர் கார்ல் மார்க்ஸ். குறிப்பாக 1867ஆம் ஆண்டு கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய டாஸ் கேபிட்டல் நூலினுடைய முதல் தொகுதியும் பின்னர் அவரது மனைவி அவர்கள் மூலமாக மூலதனத்தின் நூலின் 2வது மற்றும் 3ஆம் தொகுதிகள் வெளியிடப்பட்டது. இன்றளவும் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் தாங்கியிருக்கக்கூடிய ஒரு நூலாக விளங்குகிறது. அந்த அடிப்படையில் உலக அளவில் சமூக மற்றும் பொருளாதார சிந்தனைக்கு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்கள் 1883ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி மறைந்தார். எனவே பொருளாதார சிந்தனைகள் மற்றும் மக்கள் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய வகையில அவருக்கு புகழ் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில விதி எண் 110 கீழ் சென்னையில் கார்ல் மார்க்ஸிற்கு புதிய சிலை அமைக்கப்படும் என ஒரு புதிய அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டார். அந்த அறிவிப்பை ஒட்டி 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை எழும்பூர் கன்னிமரா பொது நூலக வளாகத்தில் இந்த புதிய கார்ல் மார்க்ஸ் சிலை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருங்காட்சியக வளாகத்தில் புதிதாக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய இந்த கார்ல் மார்க்ஸுடைய சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கு திறந்து வைக்க இருக்கிறார். முன்னதாக சிறப்பு புகைப்பட கண்காட்சியும் இங்கு அமைக்கப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதில் அந்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டதற்கு பிறகு இங்கு ஒளிபரப்பாக்கி வரக்கூடிய அந்த ஒரு ஏவியும் முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் ஏவா வேலு, சேகர் பாபு, அதே போல மாநகராட்சி மேயர், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. மிக முக்கியமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே சண்முகம், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில ஆனால் அவரது சிந்தனை மறையவில்லை. ஜெர்மனி, ரஷ்யா, சீனா மற்றும் இந்தியாவில் கொச்சி, விஜயவாடா, கொல்கத்தா என பல்வேறு நாடுகளில் உலகம் முழுவதும் அவரது சிலைகள் இன்றும் அந்த சிந்தனையை நினைவூட்டுகின்றன. அந்த வரலாற்று தொடர்ச்சியின் ஒரு பகுதியாக 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சட்டமன்ற அறிவிப்பை தொடர்ந்து உலக மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களை பெருமைப்படுத்திட, போற்றிட இந்த திராவிட மாடல் அரசு விரும்புகிறது. மாமேதை மார்க்ஸ் அவர்கள் உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாமண்டலத்தில் அளிப்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள கன்னிமாரா நூலகத்தின் நுழைவு வாயில் பகுதியில் ரூபாய் 85.80 லட்சம் செலவில் நிறுவப்பட்ட மாமேதை கார்ல் மார்க்ஸின் திருவுருவச் சிலை மக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது.
இது ஒரு சிலை திறப்பு மட்டுமல்ல, சமத்துவம், சமூக நீதி, உழைப்பின் மரியாதை ஆகிய சிந்தனைகளுக்கான ஒரு அடையாளம். அந்த சிந்தனையை இன்றைய தலைமுறையிடம் கொண்டு சென்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாபெரும் சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களின் உயரிய சிந்தனைகளை மக்கள் அனைவரும் அறிந்திடும் வகையிலும் அவரது புகழுக்கு பெருமை சேர்க்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 3/4/2025 அன்று சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் சென்னையில் கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு புதிதாக திருவுருவ சிலை நிறுவப்படும் என்று அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியக வளாகத்தில் கன்னிமாரா பொது நூலக நுழைவு வாயிலில் புதிதாக சிலை எழுப்பியிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஆண்டு கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ் அவர்களுடன் ஏற்பட்ட நட்பு அவரது சிந்தனையை ஒரு உலகளாவிய இயக்கமாக மாற்றியது. தற்பொழுது மாண்புமிகு 1844 ஆண்டு கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ் அவர்களுடன் ஏற்பட்ட நட்பு அவரது சிந்தனையை ஒரு உலகளாவிய இயக்கமாக மாற்றியது. அவர்களே ஒன்றுபடுங்கள் என்ற முழக்கத்துடன் உலக அரசியலில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. சீர்மிகு பெருமக்கள் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். கார்ல் மார்க்ஸ் சிலையை திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, வைகோ உள்ளிட்டோர் கார்ல் மார்க்ஸ் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். சென்னை எழும்பூரில் கன்னிமாரா நூலக வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் கார்ல் மார்க்ஸ் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். கன்னிமாரா பொது நூலக வளாகத்தில் கார்ல் மார்க்ஸ் சிலையானது திறக்கப்பட்டிருக்கிறது. கார்ல் மார்க்சின் புகைப்பட கண்காட்சியும் அங்கு மக்களுக்காக தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கார்ல் மார்க்ஸ் புகைப்பட கண்காட்சியையும் முதலமைச்சரும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் பார்வையிட்ட நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாமேதை கார்ல் மார்க்சின் திருவுருவ சிலையானது சென்னை எழும்பூரில் உள்ள கன்னிமாரா பொது நூலக வளாகத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இச்சிலையை நேர்த்தியாக வடிவமைத்த கார்ல் மார்க்ஸ் புகைப்பட கண்காட்சியையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்ட காட்சிகளை பார்த்தோம். கூட்டணி கட்சி தலைவர்களான செல்வ பெருந்தகை, வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். வீர வணக்கம், வீர வணக்கம், கார்ல் மார்க்ஸுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், கார்ல் மார்க்ஸுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், கார்ல் மார்க்ஸுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், கார்ல் மார்க்ஸுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், கார்ல் மார்க்ஸுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், கார்ல் மார்க்ஸுக்கு வீர வணக்கம்.
கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். இந்நிகழ்வு குறித்த சிறப்பம்சங்களை பதிவு பண்ணலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் கார்ல் மார்க்ஸிற்கு ஒரு புதிய சிலையை இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய கன்னிமாரா பொது நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கூடிய கார்ல் மார்க்ஸின் சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வுல திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே. சண்முகம் உள்ளிட்ட இடதுசாரி சிந்தனையாளர்கள் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில மாமேதை கார்ல் மார்க்ஸிற்கு சென்னையில் புதிதாக சிலை நிறுவப்படும் என 110 விதியின் கீழ் முதலமைச்சர் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டார். அந்த அறிவிப்பின்படி 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிற்பி கார்த்திகேயனுடைய வடிவத்தில் அவருடைய கார்ல் மார்க்ஸுடைய சிலை என்பது கன்னிமரா பொது நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டு அதனை இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். கார்ல் மார்க்ஸை பொறுத்தவரை உலகம் முழுவதும் அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற அந்த மூலதனம் என்கிற அந்த நூல் இந்த அளவும் அரசியல் தத்துவத்தை தாங்கி நிற்கக்கூடிய மாமேதை கார்ல் மார்க்ஸ், உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய கார்ல் மார்க்ஸிற்கு சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிலை அமைத்து அதை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார்.